ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரைராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு சாம்பார், டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இது வந்து இட்லி தோசைக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை வந்து நல்லா வெறும் வானலில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதோட வாசம் போகிற அளவுக்கு. அடுத்ததாக குக்கரில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, நான் 4 பச்சை மிளகா கீரை ஆட் பண்ணியிருக்கேன், 6 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள், நம்ம சாம்பார் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்தாலே நமக்கு ஈஸியாக குக் ஆகிடும் அந்த பாசிப்பருப்பு. சைமல்டேனியஸாக நம்ம தாளிச்சிட்டு வந்துடலாம். அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, ஆனியன், வரமிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாசி பருப்பு நல்லா வெந்திருக்கும் இல்லையா, ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி பத்தலைன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தென் வந்து லாஸ்ட்டாக கொரியண்டர் போட்டு இறக்கணும். தாளிச்சதை கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக அட்டகாசமாக அவுட்புட் ரெடி ஆகிடும். இது வந்து இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரைரா vlog கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய vlog கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட அந்த vlog ரெசிபி முடியுது. நெக்ஸ்ட் ஒரு vlogல இன்னொரு ரெசிபியோட நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.